வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அவதாரத்தை எடுத்திருக்காரு. அதாவது தலித் ஆக்டிவிஸ்ட், அதாவது தலித் போராளி அப்படிங்கிற ஒரு அவதாரம் தான். அப்படி ஒரு முகத்தை தான் வந்து சமீபத்தில் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கேள்வி கேட்கும் விதமா ஒரு 7 பாயிண்ட்டை வந்து ட்விட்டர் தளத்தில் போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல வந்து அதை பத்தி விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்ல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து நினைவேந்தும் விதமா நிறைய பேர் வந்து கூடியிருந்தாங்க, நடந்து போயிருந்தாங்க. அமைதியா முடிஞ்சு மேடையில ஒரு பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் பீம்னு ஆரம்பிச்சு திமுகவே சாடுறத, திமுகவே கேள்வி கேட்கறத, திமுகவுக்கு சவால் விடுறத, திமுகவை மிரட்டும் விதமா திருப்பியும் ஜெய் பீம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பீச் வந்து முடிச்சிருந்தாரு. ஸோ திமுக கூடயே சேர்ந்து பயணிக்கக்கூடிய டைரக்டர் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலங்களா அவங்களை கேள்வி கேட்கும் இடத்துக்கு போயிருக்காரு. திருமாவளவன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எங்க பக்கம் வந்துருங்கண்ணே அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. இதை பத்தி தான் வந்து இன்னைக்கு பாரிக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இதை பத்தி நீங்களும் ஒரு காணொலியில பேசியிருந்தீங்க. உங்களுக்கு அவரோட ஸ்பீச்சை பார்க்குறப்போ என்ன தோணுச்சு? ஏன்னா திமுக கூட இருப்பாரு, எதுக்காகத்தாலும் திமுக முட்டு போயிடுறாரு, அவர் படத்தில் திமுக நல்லா நிறைய காமிச்சிருக்காருன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இன்னைக்கு வெகுடெழுது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல, திராவிட கட்சிகள் எதுவும் செய்யல, திமுக எதுவும் செய்யல, அதிமுகவும் எதுவும் செய்யல சொல்லிட்டு பிஜேபிக்கு நாங்க நேரடி எதிரின்னு சொல்லிட்டாரு, காங்கிரஸும் வந்து துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ முற்றிலுமே இப்போ வந்து ஒரு தனித்து ஒரு அரசியல் பாதையில அவர் வந்து திருமாவளவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு இயக்கத்தை நோக்கி நகர்கிறார். அது யாருக்கு இங்கே நெருக்கடி ஏற்படுத்தும்ங்கிறது அந்த ஸ்பீச்லேயே வெளிப்படுது. அண்ணே உங்களுக்கு எதிராக நான் இல்லைண்ணே, நாங்கள் எப்பவுமே நிற்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு திருமாவளவன் அவர்கள் எங்க வீட்டு அண்ணனே எங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது மெட்ராஸ் கதையோட ஒரு மீம் பார்த்தேன் நான். இந்த மெட்ராஸ் படத்துல இருக்க கேரக்டர் ஒவ்வொன்றா போட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆட்களை அப்படியே கம்பேர் பண்ணி போட்டு ஒரு மீம் அது இருந்துச்சுன்னா கூட இங்க திருமாவளவன் தான் மாறின்னு போட்டிருக்காங்களா? அந்த மாதிரி போட்டிருக்கோம், வரிசைக்கா இருக்கும். ஓகே. அப்ப அதே மாதிரியான சினரியோ இன்னைக்கு வருது. ப. ரஞ்சித் வந்து அதை வந்து அழகா பயன்படுத்திக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அது அப்படிதான் இருக்கு. இப்போ தலித்திய அரசியல் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒட்டுமொத்தமாக நம்ம தலித்திய அரசியலுடைய கோட்பாட்டுக்கே எதிராக தான் இருக்கும். ஏன்னா தேசிய இனங்களை உடைக்கக்கூடிய இந்தியத்தையுடைய ஒரு சக்தியாகத்தான் தலித்திய அரசியல் செயல்படுங்கிறது காலங்காலமாக நான் சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்தியம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து அவங்க என்றைக்குமே மாறுபட மாட்டாங்க. தேசிய இனமாக ஒன்று திரளணும் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. மாறாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு தேசிய இனங்கள்ல நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து தலித்தியர்களாக நம்ம ஒன்றுபடணும் அப்படின்னு ஒரு பேச்சை அவங்க முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாருக்காவது பயன் தருமா அப்படின்னு கேட்டால் தராது. இதுதான் உண்மை. ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும். எல்லா சமூகத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தளத்துல நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சரியான ஒரு அங்கீகாரத்தை பெறல. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நீதிமன்றங்களுடைய ஜட்ஜஸ் இவங்களோட எடுத்துக்கொண்டு அந்த ஜட்ஜஸ் உடைய சமூகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தா 75% வந்து பிராமணர்கள் தான் வந்து நீதிபதிகளாக இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு சில சமூகங்கள் வந்து உயர்தர பவர்ல இருக்கக்கூடிய இடங்களை ரொம்ப சுலபமா அடைகிறாங்க. அந்த மாதிரி என்ன கலெக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, இந்தியா முழுக்க கலெக்டர்ஸ் இருக்காங்க. கலெக்டர் ஜாப்ஸ்ல எத்தனை பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் சரிவர இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வந்து சரிவர இந்தியா முழுக்க இல்லை. அப்ப இது இப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இலகுவா என்ன பண்றாங்க, இங்க தலித்துகள் வந்து ஒடுக்கப்பட்டுட்டாங்க. இல்லையா சொல்றாரு, ஓபிசி எம்பிசி நீங்க இடைநிலை சாதிகளையோட ஒடுக்கப்பட்டதுக்கும் இதுக்கும் ஒன்னா பாக்காதீங்கன்ற வேற சொல்றாரு. ஒன்னாதான் பார்க்கணும். ஆனா இங்க ஒன்னா பாக்காதீங்கன்னு சொல்றதுக்கான நோக்கம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தலித்துகளை அவங்க தனியான ஒரு அரசியலாக கொண்டு வர பாக்குறாங்க. தலித்துகளை இங்க தலித்துன்னு ஒன்று இல்லைங்க, சரியா? இந்த தலித் அப்படின்னே நம்ம அவங்க வந்து வரையறுக்கவே கூடாது. அதுதான் ஒரு அதுக்கு வந்து ஒரு ஆர்டரே இருக்கு, தலித்து நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா தலித்துங்கிறது ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல அந்த மக்களை வந்து தலித் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திருக்காங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தலித் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜிக்குள்ள வந்து மக்களை கொண்டு வந்து சொருகிறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி ஏற்றத்தாழ்வு என்பதெல்லாம் இங்க நம்மளோட ஆரிஜின்ஸ்ல இருந்துலாம் கிடையாது. அது இடையில வந்தவங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்திற்காக ஒரு சில சமூகங்களை வந்து அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள். இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. அவங்களுக்கு வந்து பிறப்பிலேயே அவங்க வந்து கீழானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை வந்து பிற்காலத்தில் திணிச்சார்களே ஒழிய அது ஆதி காலகட்டத்தில் இருந்தே இல்லை. எல்லா விதமான பெருமையும் எல்லா விதமான அரசாண்ட வரலாறும் எல்லா சமூகத்திற்குமே தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ மராத்தியத்திலேயோ எங்கேயோ பேசுற ஒரு அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவது என்பது ஒரு அபத்தமான அரசியல். அது தமிழ் தேசிய இனத்தை வந்து உடைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியில கொண்டு போய் தான் விடும். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை.
ஆனா இவர் ரஞ்சித் மட்டும் இல்ல, திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இவங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் மட்டும் நீங்க பாருங்க, புத்த மதம்னு எடுத்துட்டு வருவாங்க. இதுல ஒரு புத்த பிக்கு கூட வந்து பேசினார் இந்த ஸ்டேஜ்லயே. புத்த மதம்னு எடுத்துட்டு வருவாங்க. பை லாஜிக் நீங்களே யோசிங்க. ஒரு பக்கம் மாட்டுக்கறி சாப்பிடணும்பாங்க இவங்க. அதாவது புத்த பிக்குகள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க என்ன அவங்க பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியுதா? பெரும்பான்மை சமூகம் எதெல்லாம் செய்யாதோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் தாக்குதலை இங்க உருவாக்குறாங்க. இது உருவாக்கப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பறையர் சமூகத்தவர்களோ பல்லர் அவர்களோ இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்களோ மாட்டுக்கறியை வந்து ஒரு அன்றாட உணவாக எடுத்துக்கொண்டார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பிற்காலங்களில் வேற வழி இல்லாம சில இடங்கள்ல சில ஊர்களில் சில சந்தர்ப்பங்களை என்னைக்காவது மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறது ஒரு நடைமுறையில் இருந்திருக்கு. ஆனா அது வந்து ஒரு மரபு உணவு, அந்த மரபு உணவை நாங்கள் சாப்பிட்டே தீர்வோம், அது வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோ ஒரு பழக்க வழக்கமோ இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு ஆள் இங்கே தமிழ்நாட்டில் பறையர் சமூகம்லாம் அதிகமாக வாழக்கூடிய சென்னையில் பறையர் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல மைக் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கறியை பற்றி கேட்குறாரு. அங்கே பல பேர் வந்து மாட்டை போய் நாங்கள் எப்படி திம்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது வீடியோ இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இணையதளத்தில் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. அப்போ இது உண்மை கிடையாது. அப்போ இந்த விஷயங்களை வந்து ரஞ்சித் போன்றவர்களோ திருமாவளவன் போன்றவர்களோ தொடர்ச்சியாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இந்து மதத்துக்கு எதிராக தான் தன்னோட அரசியலை செஞ்சாரு. புத்த கோவில் முதன்முறையா கட்டினாரு. ஆம்ஸ்ட்ராங் அவரும் புத்த மதத்துக்கு மாறி இருக்காரு. அம்பேத்கர் சொல்ற கருத்தியல் தான் அந்த புத்த மதத்துக்கு மாறணுங்கிறது. நான் தான் சொல்றேன், அந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? பிரச்சனையும் அங்கே வேர்ல இருந்தே இருக்கு. அவங்க கிட்ட என்ன அவங்க பண்றாங்கன்னு பாருங்க. இங்க எல்லாரும் வந்து ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள முடங்கி கிடக்குறாங்க. அது உண்மையான அதுக்குள்ள நம்ம நிறைய பேச வேண்டிய சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே பேசியிருக்கீங்க, இதெல்லாம் பேசியிருக்கோம். அப்ப இந்த மதம் சார்ந்த இடத்துல இந்த மக்களை வந்து பிரிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்க புத்த மத பிக்குகளாக இருந்தார்களா, புத்த மதத்தை பின்பற்றினாங்களா? கிடையாது. வரலாறு எங்க இருக்கு அப்படி? பறையர்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்றுறாங்களா? பல்லர்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்றுறாங்களா? ஆனா இந்து மதம், அதாவது சைவம் வந்து இவங்க சொல்லக்கூடிய சக்கிலியர்கள், அருந்ததியர்கள், இவங்க யாரு புத்த மதத்தை பின்பற்றல? அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு டாமினன்டாவே தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்தில் புத்த மதம் இருந்திருக்குல்ல. புத்த மதம் தமிழ்நாட்டுல இருந்துச்சுங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது இந்த குறிப்பிட்ட சமூகத்தால் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்தவித சாட்சியங்களும் கிடையாது. இல்ல அது அம்பேத்கர் மூவ்மெண்டால தான் அது வந்து உள்ள வருது. அம்பேத்கர் மூவ்மெண்ட் மூலமா தான் புத்த மதத்தை கொண்டு வந்து நீங்க பரப்புறீங்க. இது என்ன உருவாக்க பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டையரா கல்ச்சரல் டிவைடை உருவாக்க பாக்குறாங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க இன்னைக்கு வந்து இங்க பட்டியல் சமூக மக்களுடைய போராட்டம் என்னவாக இருந்தது? கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள நுழையணும், உள்ள நுழையணும், இந்த போராட்டங்களாக இருந்தது. இப்ப அதெல்லாம் அப்படி மடைமாத்தி ரொம்ப நேக்கா வந்து புத்த பிக்குகளாக இல்ல புத்த மதம் தான் உங்களுடைய மதம் அப்படின்னு சொல்லுவது எந்த நரேஷனுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சாமிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது தானே கொண்டு விடும். இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏற்றத்தாழ்வு இல்லைங்க. ஐயோ, நம்ம புத்த மதத்துக்குள்ள நம்ம போக விரும்பல. ஏன்னா புத்த மதம் இங்க ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுலாம் பச்சை பொய்யுங்க. நீங்க இப்போ கண்ணு முன்னாடி ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்கால சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லையா? ஸ்ரீலங்கா என்ன மதத்தை ஃபாலோ பண்றாங்க? ஆனா வேற மாதிரியான புத்த மதம் இல்லையா? அது தவறா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த புத்த மதம் சொல்றீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சீனால இல்லையா? சீனால இருக்க புத்த மதமா? எந்த நாட்டுல இருக்க புத்த மதம் சொல்லுங்க. எந்த புத்த மதத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை? நான் சொல்றேன். நீங்க எந்த மதத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு சொல்லுங்க. எந்த மதம் வந்து இறைவனோட படைப்பாக மக்களையோ இதோ இல்லாம காட்டுது? எல்லா மதமும் சொல்றதுலாம் நல்ல விஷயம்தான். அங்க நடைமுறை என்னவா இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த புக்ல நல்லா தாங்க இருக்கு, அந்த புக்லயும் நல்லா தாங்க இருக்கு, எல்லா புக்லயும் நல்லா தாங்க இருக்கு. நடைமுறை என்னவா இருக்கு? இதுதானே இங்க பேசணும். புத்த மதத்துல நடைமுறை கேவலமான நடைமுறைகள் தான். புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் தான் உலகம் முழுக்க பல இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. புத்த மதம் சொல்லுது அதை. ஸோ புத்த மதம்ங்கிறது வேற, அந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்றவனுங்கிறது வேற, அவனுங்களோட அரசியல்ங்கிறது வேற. இதெல்லாம் வேற வேற. ஆனா புத்த மதம் தான் இவர்களுடைய தாய் மதம்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த தலித்தியவாதிகள். அதை நம்ம மறுக்கிறோம். அது இது பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, விநாயகருடைய தோற்றத்திலிருந்து எல்லாத்தையும் புத்தரோட தலையை உடச்சு தான் விநாயகர் கொண்டு வந்தாங்கன்னு பச்சை பொய். அது எத்தனை முறை நம்ம அதை டீபங்க் பண்ணி பேசிட்டே இருக்கோம். புத்தருக்கு ஈக்குவலான காலகட்டத்திலேயே விநாயகர் வழிபாடு இங்க இருந்திருக்கு. விநாயகர் வழிபாடு ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆசிவக வழிபாடு நம்ம பல முறை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? ஏன்னா விநாயகர் என்பது வடக்குல இருந்து வந்தது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் உருவாக்கியதுன்னு பச்சை பொய்யை வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. புத்தரை இழிவுபடுத்துறதுக்கு விநாயகர் உருவாக்குனாங்க. இது என்ன பேச்சு? இது
இதே காட்சியை வந்து ரஞ்சித் வைக்கிறாரா இல்லையா படங்கள்ல வச்சிருக்காரு, மாரி செல்வராஜ். என்ன நோக்கம் இவங்களுக்கு? இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, எப்படி போராட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பட் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்லிட்டு போன எல்லா விஷயத்திலயும் இன்னொரு ஒண்ணுதான் புத்த மதம். அதை தான் அவங்க ஃபாலோ பண்ண பார்ப்பாங்க. அதுதாங்க நான் சொல்றேன். புத்த மதத்தை ஃபாலோ பண்ணா சாதிய ஏற்றத்தாழ்வு ஒழியும் அப்படிங்கிற பேருனா ஒட்டுமொத்த சமூகமும் அதை ஃபாலோ பண்ணுது. அப்படி ஒழியுதுன்னா பரவாயில்ல. நம்மலாம் வந்து பூர்வ குடிகளாக புத்த மதத்தை பின்பற்றணும், நம்மளாம் புத்த பிக்குகளாக இருக்கணும், நம்மளாம் புத்த மதத்தை ஏற்பணுங்கிறது இவங்களை மதமாகவும் ஒரு தனியாக கட்டமைப்பது தான். செப்பரேட்டிங் த பாப்புலேஷன் ஃப்ரம் த மெயின் பாப்புலேஷன். இவ்வளவுதான். இந்த மக்களுக்கு மத இருக்கோங்கிறாங்க அவங்க. அப்படி கிடையாதுங்க. அதுதான் இல்லைங்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல நீங்க வந்து பிரிச்சே நீங்க பார்க்க முடியாது. ஒண்ணுமனா தான் இருக்கிறாங்க. கோயில்ல ஒரு விழா எடுக்கணும்னா எல்லா சமூக மக்களையும் கூப்பிட்டு தான் விழா எடுக்கிறாங்க. இன்னைக்கு அதுல ஒரு சில உரசல்கள் இருக்கு. என்ன உரசல்கள்னா, நீங்க வேற ஒரு சமூகத்தோடைய சாமியாக கும்பிட்டு கொண்டிருக்கு. இப்ப திரௌபதி அம்மன் கோயில் வந்து வன்னியர் மட்டும்தான் கும்பிடுறாங்க, பறையர்கள் கும்பிடுற மரபே கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு நாங்களும் சாமி கும்பிடுவோம்னு சொல்றது வந்து மரபு இல்லை. மரபு இல்லாத இடத்துல வீம்புக்குனே போய் பிரச்சனை பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு குலதெய்வம் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு தான் கும்பிட்டு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாத அவங்க வந்து டக்குன்னு இந்த குலதெய்வத்தில் நாங்களும் பூஜை பண்ணணும்னு சொன்னா அங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? சாமி கும்பிடுறது வேற, அதுக்கு அடுத்தடுத்துங்கிறதுங்கிறது வேற. அப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்ப காந்தாரி அம்மன் உங்களுடைய அம்மன். இப்ப காந்தாரி அம்மன் கோயில் கட்டலாமா வேண்டாமா? இல்ல புத்த மதம் தான் உங்க மதமா? சொல்லுங்க. நீங்க காந்தாரி அம்மன் கோயிலை கட்டணுங்கிறதுக்காக 5 பறையர்களை துடிக்க ரொம்ப கொடூரமாக கொலை செய்து இந்த மண்ணில் புதைச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? குறிஞ்சாங்குளத்துல கோயில் கட்டலாமா வேண்டாமா? இல்ல புத்த மடம் தான் கட்டணுமா? அப்ப என்ன அரசியல் இவங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களை அப்படியே அப்புறப்படுத்தி கொண்டு போறாங்க. இங்க நம்ம சிவனே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லி அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பறையர் சமூகத்துல அவங்க பேர் என்னங்க? சாம்பவ பறையர்களுங்க. சாம்பவருங்கிறது தாங்க அவங்களோட பேரு. சிவனை தாங்க சாமியா கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரித்தாலும் சூழ்ச்சி. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மத ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டி, இன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். புரியுதுங்களா? மற்ற எல்லாருமே வெளியிலிருந்து வந்த படையெடுப்பின் மூலமாக ஆதிக்கம் செய்ய வந்தவர்கள்ங்கிற புரிதலை தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றாங்களா? அதான் அவங்களோட பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். இதைத்தான் வந்து அந்த நீலம் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்ட புத்தகம் அது தெரியுமா? இலங்கையில வந்து நாகர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குல்ல, அது என்ன மீன் பண்ணுது? அந்த புக்கோடைய கான்டெக்ஸ்ட் என்ன? நாகர் நாடுங்கிறாங்க. ஸோ நாகர் யாருன்னு இவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. நாகர் வந்து பட்டியல் சமூக மக்களாம். புலிகள் யாரு? தமிழர்கள். சிங்கங்கள் யாரு? சிங்களவர்கள். அப்ப தமிழர்களும் சிங்களவர்களும் வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இந்த நாகர் நாட்டுக்குள்ள சண்டையை மூட்டிட்டு இருக்கிறாங்கிறதான் அவரோட பாயிண்ட். அந்த பாயிண்ட் வைக்கணுங்கிறதுக்காக அவதூறுகளையும் பொய்களையும் அந்த புத்தகம் முழுக்க ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி பொய்களை கலந்து அங்க இருந்த தமிழரோட நிலையும் வரலாறு எல்லாம் மாத்தி சிங்களவர்களுக்கு ஆதரவா. ஏன் சிங்களவர்களுக்கு ஆதரவா அந்த புத்தகத்துல நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா புத்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்களாம். ஸோ எப்படி ஒரு ட்விஸ்ட்டை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க நோக்கம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க நோக்கம் என்னன்னா, இங்க தமிழ் சமூகத்துல ஒரு பாதியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை அப்படியே தமிழர் வெறுப்பு அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு வந்துடணும். சரி, இப்போ இது உங்க பாயிண்ட்டுங்க. தலித்துடைய பேசிக்கான அரசியல். இல்ல இது வந்து தனியாவே பேசணும், அவ்வளவு விஷயம் இருக்கு இது வந்து பேசுறதுக்கு. இல்ல இதை சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது தலித் அரசியலை நம்ம முழுவதுமாக எதிர்க்கிறோம். இதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தலித் அரசியல் என்பது தமிழகத்தில் கோல் உச்சக்கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பட்டியல் சமூக மக்களுக்குள்ள இருந்து தலைவர்கள் வந்து இன ஒற்றுமையை பேசணுங்கிறது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னதான் புத்த மதம் அது இதுன்னு சொன்னாலும், அம்பேத்கரோட இன்ஃபுளுன்ஸ்ல அவர் அதெல்லாம் பேசினாலும் கூட பல இடங்கள் அவர் என்ன சொல்றாரு, வன்னியருக்கும் பறையரும் ஒன்னாகணும், வன்னியரும் பறையரும் ஒன்னாகணுங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியாக அவர் பேசியிருக்கிறார். நம்ம ஒண்ணு, நம்மளை பிரிச்சு வச்சு அரசியல் பண்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா நம்ம 2 பேருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவருடைய கருத்தை நம்ம ஏற்கிறோம். இங்க வந்து மிக்சட் ஆஃப் ஐடியாலஜிஸ் தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. யாருமே வந்து இந்த தலித்திய பாயிண்ட் ஆஃப் வியூலயே அவர் பேசியிருந்தானே இதை பேசியிருக்க முடியாது. அவர் தலித்திய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, பட்டியல் சமூக மக்களை அடக்கி ஆள்றதுக்கு வடக்குல இருந்து படையெடுத்து வந்த கூட்டம் அப்படிங்கிறதான் தலித்திய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசல. வன்னியர்கள் மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தலித்திய அரசியல் அந்த இடத்துல அவர் ஓரம் போட்டுட்டு தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த புரிதலை அவர் அந்த இடத்துல பேசுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதான் வெளியில வருது. ஏன்னா தமிழராக இருக்கும் பட்சத்தில் அதுதான் வெளியில வரும், அதான் உணரும்.
இங்க அடுத்த கட்டமா நீங்க புத்த மதம், ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை மதம் மாறி இருக்கிறாரு, இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. புட்டிங் தட் அசைட் ஓரமா வச்சுட்டு நம்ம இங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணம் என்பது இங்க வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கான்னா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க தமிழர்களுக்காக அந்த ஒவ்வொரு சமூகத்திற்காகவும் ஒரு உண்மையாக பேசக்கூடிய நபர்கள் அவங்கள வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த மண்ணுல ஒரு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்ப பழனி பாபா எடுத்துக்கோங்க. இஸ்லாமியர்களை வந்து அவர் ஒருங்கிணைச்ச மாதிரி யாரும் ஒருங்கிணைக்கவில்லை. இதான் உண்மை. இஸ்லாமிய சமூகத்தை அது தமிழர்களா ஒருங்கிணைச்சாரு. அதாவது தமிழ் இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து இஸ்லாமிய தமிழர்களை அழகா அவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. இஸ்லாத்தையும் அவர் விட்டு கொடுக்கல. அட் த சேம் டைம் தமிழ் உணர்வு இந்த விஷயத்திலையும் அவர் சரியா தான் இருந்தாரு. சில விடயங்கள்ல அவர்கிட்டயும் நம்ம கிட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது. ஈழம் சார்ந்த விஷயத்துல ஆரம்பத்துல அவர் நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் சிங்கள அரசு செய்த சூழ்ச்சிகளை அவர் சில இடங்களில் உணரல. சிங்கள அரசு வந்து அங்க நடந்த காத்தான்குடி இந்த சம்பவங்கள், இந்த கொலை சம்பவங்கள் இதெல்லாம் வந்து விடுதலை புலிகள் மீது பழி போட வேண்டும்ங்கிற நோக்கத்திற்காகவே சில விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவரும் வந்து குழம்பி இருந்தாருங்கிறதான் என்னுடைய கருத்து. அவரும் வந்து சரிவர முழுமையாக அந்த நடந்த உண்மை என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கல. மாறாக அந்த எமோஷனல் ட்ராப்ல அவரும் மாட்டிக்கிட்டாரு. டக்குன்னு நம்ம மக்களை சுட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அவர் மாட்டிக்கிட்டாரு. ஆனா சுட்டு கொண்டவன் யாருங்கிறது அவருக்கு தெரியல. அது ஒரு வந்து இன்சைட் ஜாப். அந்த இன்சைட் ஜாப் வந்து அவருக்கு புரியாம புலிகள் தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவர் அதுக்கு எதிராலாம் சில இதெல்லாம் பேசியிருக்காரு. அதை நம்ம ஏற்கல. அப்ப பழனி பாபா அவரை பொள்ளாச்சி கிட்ட வச்சுதான் வெட்டி கொள்றாங்க. யார் கொண்டா? அவர் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு எதிர்த்துட்டு இருந்தாருன்னு தெரியும். இந்திய கட்டமைப்பை எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்காருன்னு தெரியும். எம்ஜிஆர் இங்க இருக்க திராவிட அரசியலை, குறிப்பா திராவிட அரசியலாம் எந்த அளவுக்கு அவர் அடிச்சு பேசிட்டு இருந்தாருன்னு தெரியும். இதில் போக பழனி பாபா பல இடங்கள்ல வந்து தமிழ் ஐடென்டிட்டியை தூக்கி பிடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, நீ முருகனே பேர் வையே, முருகன்னா அழகன்னு பொருள்றா, நீ உருதுல பேர் வைக்கிறதுக்கு நீ வந்து அழகன்னு வச்சா அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் தப்பே கிடையாது. நீ இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றுறது தான் உன்னோட வழிகாட்டலே ஒழிய நீ இந்த மொழியில தான் பேர் வைக்கணும், அந்த மொழியில தான் பேர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் பேசியிருக்காரு. அப்ப அந்த இனம் சார்ந்த புரிதல், இனம் சார்ந்த உணர்வு, மொழி சார்ந்த பற்று அவருக்கு இருந்தது. அவரை வந்து காலி பண்றாங்க, கொலை பண்றாங்க. யார் பண்ணா? யார் தண்டிக்கப்பட்டதுக்கு? கடைசி வரைக்கும் எவன் பண்ணான்னு தெரியல, யார் பண்ணான்னு தெரியல. அப்படியே அந்த கேஸ் வந்து ஓரம் வச்சு போகப்பட்டுருது. செல்வா பாண்டியர் பட்டியல் சமூக மக்கள்ல அது மிக குறிப்பாக பல்லர்களுடைய அரசியலை மிக அழகாக வெளியில கொண்டு வந்து தேவேந்திரகுல மக்களுக்கான ஒட்டுமொத்த அரசியலையும் பேசி அதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குள்ளே நட்பை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. அவரை என்ன பண்ணீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. கார் ஆக்சிடென்ட், பயங்கரமான கார் ஆக்சிடென்ட். அது இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நான் தெரிஞ்சது சொல்றேன். இப்போ எத்தனையோ தலைவர்கள் வந்து பல பேர் வந்து இந்த மண்ணில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி அரசியலே இல்லையே நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் தளத்தில் இருக்கிறாங்க. அதே சந்தேகத்தின் பார்வை தான் இந்த கொலை வருது. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவரை பொறுத்த வரைக்கும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து பா ரஞ்சித் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா அந்த கூட்டத்துடைய கைத்தட்டலுக்காக எல்லாம் பயங்கரமாக சில இடங்கள் சென்னையை கட்டி ஆண்டார். அவரை தாண்டி எதுவுமே நடக்காது. ஈஸிய பொட்டன்ஷியல் லீடர். அவர் சமூகத்திற்கான ஒரு தலைவராக இருந்தார். அவர் சென்னையை கட்டி ஆண்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க மிகைப்படுத்தி சொல்லலாம். ஆனா அவரும் ஒரு நபராக இருந்தார். சென்னையில ஒரு முக்கியமான இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு வருது அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் அவரை தாண்டி தான் போகணும். பெரம்பூர் அந்த பகுதியில வந்து கண்டிப்பா குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு அரணாக இருந்தார். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து முன்முரண் இருந்தது, அவங்களுக்குள்ள வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இருந்ததுங்கிறதுலாம் காரணங்கள். ஆனா இது எந்த அளவுக்கு மெத்தன போக்கா இருக்கு, அது திமுக அரசு நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த இடத்துல பா ரஞ்சித்துடைய ஃபிகர் இமேஜ் எங்க பூஸ்டப் ஆகி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய நபர் ஒருத்தர் இருந்தாரு தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும், திருமாவளவன் அவர்கள். இப்ப அவரால் வந்து பேச முடியல. ஏன்னா கூட்டணி கட்சி, தேர்தல் வேற வரப்போ. ஆமா. இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கொலை, இப்ப இந்த கொலைக்கு வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம், இது பண்றோம், ஒரு சின்ன போராட்டங்கள் நடத்தணும். அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியல. நம்ம கொடுத்த மேக்சிமம் ப்ரெஷர்ல என்ன நடந்திருக்கு? ஸ்டாலின் அவர்கள் போய் துக்கம் விசாரிக்க போறாரு, இந்த முக்கியமான அமைச்சர்கள் போய் துக்கம் விசாரிக்க போறாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன? கைது பண்ணோம். அதுக்கு மேல நடந்தது என்னன்னா, அதுல கொலையில இருந்த ஒருத்தனை வந்து என்கவுண்டர் பண்ணியாச்சு.
ஓகே அவன் தப்பிக்க ட்ரை பண்ணா அது இதுங்கிற சொல்லி ஒரு என்கவுண்டர் இது இந்த ப்ரெஷர் மட்டும்தான் இவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. கொன்னவனா கொண்டாச்சுல அப்படிங்கிற கான்செப்ட்ல இது முடிச்சு வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து ஒரு ஸ்பேஸ் பார்க்குறாரு. என்ன ஸ்பேஸ்னா இந்த தலித்தியம் சார்ந்த அரசியல்ல ஒரு லீடர்ஷிப்புக்கு வேக்யூம் காலி இடம் இருக்கு. அதை நோக்கி இப்போ அவர் நகரும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்தரப்புல இருந்து யார் வருவானுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. திருமாவளவன் தான் வருவாங்க. அப்போ அவங்கள வந்து காலி பண்றதுக்கு தான் என்ன சொல்றாரு, நான் உங்களை எதிர்க்கணும்னு அவசியமே இல்லை, என்னைக்குமே நீங்க இருக்கணும், ஆனா உங்களை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்களை இது பண்ண வச்சு எங்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா அடிமையா அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் அடிமைகள், மேயர் அவங்களையும் போட்டு கேள்வி கேட்கிறாரு, ரிசர்வேஷன் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, உரிமையின் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் காத்து கொண்டே இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்பது உரிமையாக ரஞ்சித்துக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ரஞ்சித் வந்து அதை வைத்து ஒரு பெரிய அரசியல் செய்ய பார்க்கிறார். ஆனா இந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் எப்படி கார்னர் செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தா, இது அரசியல், இது ஒரு பக்கம் இருக்கும். உடன்பிறப்புகள்லாம் ஒரு சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரஞ்சித் வந்து பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் ரஞ்சித் இல்ல டிஎம்கே ஐடி விங்னே ஒரு குற்றம் சாட்டிட்டார். அதுதான் டிஎம்கே ஐடி விங் தான் இது பண்ணு. இதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க டிஎம்கே கேள்வி கேட்கறதுல எனக்கு முழு உடன்பாடு இருக்கு. கண்டிப்பாக திமுக வந்து இந்த விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னா இதுதான். ரெண்டாவது வந்து கொலை நடந்த அடுத்த நிமிஷம் வந்து அதை சொல்றபடி யார் வந்து அதிகமா எடுத்து பேசிட்டு இருந்தது, ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து ரவுடிங்க, அவருக்கு வந்து ரவுடித்தனத்தினால தான் அவருக்கு இந்த மாதிரி கொலை நடந்துச்சுன்னு யார் பேசிட்டு இருந்தது? ஆம்ஸ்ட்ராங் அவரோட இமேஜ் கேரக்டர் அசோசியேஷன் பண்ற வேலையில தொடர்ச்சியாக செய்தது திமுகவோட ஐடி விங் தானே. அதோட நிக்கல முற்போக்குவாதிகள்னு சொல்லிட்டாரு. ஆமா, இந்த திமுக ஐடி விங் தாங்க. அதுதானே முற்போக்கு முகமுடி. எங்க உண்மையான முற்போக்கா இருக்கீங்க? யார் உண்மையான முற்போக்குகள்? எவனாவது முற்போக்கு இருக்கவன் குடும்பமா ஒருத்தர் குடும்பம் ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னா எவனாவது முற்போக்கு சிந்தனை இருக்கவன் அதை ஆதரிப்பானா? இவங்களாம் முற்போக்கா? இவங்களா என்ன சொல்றதுன்னு தெரியல. முற்போக்கு முகமுடி தான் மாட்டிருக்கிறாங்க எல்லாரும். இவங்களுக்குலாம் முற்போக்கு சிந்தனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நாளைக்கே வந்து ஸ்டாலின் அவர்களும் குடும்பங்களும் அவரை சொல்லுங்க, இங்கே எத்தனை முற்போக்காளர்கள் முதுகு நிமிந்து நிற்கிறான்னு பார்ப்போம், எத்தனை பேர் நிற்கிறான்னு பார்ப்போம். பல பேர் கீழே குஞ்சு ஓடுவான் காலை உழுவுறதுக்கு. அப்படிதான் இருக்கும். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி தாகும்போது ஜெயலலிதா அம்மையாரோட காலில் போய் பல பேர் உழுகலையா? முற்போக்கு சிந்தனைலாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த மாதிரி முதுகு வளையுமா? முற்போக்கு சிந்தனைலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற சிந்தனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி, பணம், ஒரு நமக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்குள்ள ஒரு சாதியவாதம், இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல், இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஆனா இவர் பாஸ்ட்ல வந்து எப்பவுமே டிஎம்கே கூட வந்து இணைந்து பயணிச்சிருக்காரு. சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன்ல படம்லாம் கூட வரதா இருக்கட்டும், மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறது, விழால கலந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் கூட ஒரு இணக்கமான போக்கு தான். இப்போ இந்த நேரத்துல டிஎம்கே அவர் டைரக்டா வந்து அட்டாக் பண்றாரு, டிஎம்கே டைரக்டா சவால் விடுற அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா வந்து அவரோட அரசியல் ஆப்பர்ச்சுனிட்டியா இதை வந்து பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன எலெக்ஷன் வரைக்கும், இப்ப நடந்த எலெக்ஷன் வரைக்கும் திருமாவளவன் வந்து இந்த முறை திமுகவோட கூட்டணியில் இருக்க மாட்டாரு, அவர் பிரிஞ்சு போவாரு, அதிமுக போவாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்துச்சா. ரஞ்சித் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. திருமாவளவன் அந்த பக்கம் போயிட்டாருன்னா இந்த இடத்துல ஒரு தலித்திய லீடருக்கான ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும், அந்த இடத்துல போய் நம்ம சொருகிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா உண்மை என்ன, அப்படி நடக்கலையே. திருமாவளவன் இல்ல இங்க இருந்தாதான் சேஃப்னு சொல்லிட்டு அவரு திமுக பக்கமே நிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப எந்த பக்கம் போக முடியும்? இப்ப ரஞ்சித்தா போயிட்டு அதிமுக சைடு போனாருன்னா ரஞ்சித்தோட இமேஜ் உடையும். ஏன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்த கரையில இருந்து இன்னும் அவங்க சுத்தமா வெளியில வரல. இதான் அப்படிதான் இருக்கு. இன்னும் மக்கள் மத்தியில வந்து பாஜக அதிமுகலாம் ஒரு கூட்டணிக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்செப்ஷன்ல தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல போயிட்டு ரஞ்சித் வந்து அதிமுக சைட்லாம் சாஞ்சிருந்தா அவரோட இமேஜ் அடி வாங்கும். ஸோ அவர் திமுக சைடு நின்று பேசலான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, பிலீவிங் திருமாவளவன் அந்த பக்கம் போவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு. திருமாவளவன் அந்த பக்கம் போகல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா திருமாவளவன் கடைசி வரைக்கும் போக போகிறது இல்லை, ஆப்போசிட் சைடு இல்லை, தனியாக தான் நிற்பாரு. என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ஸ்பேஸ் உருவாகாதுல்ல. அப்போ இந்த மர்டரை வந்து திருமாவளவனால பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல, தன்னோட பவரை வந்து அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியலங்கிறனால இந்த இடத்துல நம்ம வந்து கத்தி சுற்றலாம். இது வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணதை அப்படி சொல்றீங்க. ஆனா ஒரு தைரியமாவும் திமுகவை எதிர்த்தாரு அப்படின்னு முழுசா அதை வந்து பார்க்க முடியாதுங்க. இது எப்படி பார்க்க முடியும்? இந்த கொலைங்க வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்கனால அதை வந்து பயன்படுத்துறாரு, அவ்வளோதான். நீங்கள் திமுகவை எதிர்க்கணும்னா நீங்கள் பரந்தூரில் பறையர் சமூகம்லாம் பாதிக்கப்படலையா? வன்னியர் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களா? ஏன் அங்கே போகல?
இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. சரி, அப்ப தமிழ் தேசிய கட்சிகள் கூட சேர்ந்து இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னொரு ஆப்ஷனா அதுதான் இருக்கு. அவரோட ஐடியாலஜி திரும்ப சொல்றேன், தேசிய இனத்தை உடைக்கணுங்கிற ஐடியாலஜிக்குள்ள இருக்கிறாங்க அவங்க எப்படி தமிழ் தேசியத்துக்குள்ள நிற்பாங்க? திருமாவளவனாலே ஆரம்பத்தில் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசியவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் ஒன்ஸ் தலித் அரசியலுக்குள்ள அவர் எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் அவரால் தமிழ் தேசியம் பக்கம் நிற்க முடியல. அவர் திரும்ப என்ன பண்றாரு, பிரித்தாளும் என்கிற இடத்துக்குள்ள தானே போறாரு, டிவைட் அண்ட் ரூலுக்குள்ள தான் போறாரு அவரு. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த சண்டையில காந்தியோட சைடு வாதங்களை யாராவது பேசுறீங்களா? பேசவே மாட்டீங்க. காந்தி திரும்ப திரும்ப அவர் ஒற்றுமை உடைச்சிருந்தான்னு சொல்றாரு. இது சரியான ப்ராசஸ் கிடையாது. ஒன்னா இருக்கக்கூடிய சொசைட்டியை இதுல பிரச்சனை இருக்கு, ஆனா ஒன்னாவே தான் அந்த பிரச்சனை நம்ம கலையணுங்கிறது காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? செப்பரேட் பண்ணுங்கிறாரு அவரு. ஆனா தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு இல்லையா அம்பேத்கர்? அது செப்பரேட்டிஸ்ட் எல்லா நேஷனலிசத்துக்கும் எதிராக அம்பேத்கர் பேசியிருக்கிறார். தமிழ் தேசியமா இருக்கட்டும், இல்ல நீங்க சீக்கிய இதா இருக்கட்டும், அவர் ஸ்டேட் பவர் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாரு. அதனாலதான் அம்பேத்கரை நம்மளால முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு காங்கிரஸ் பேசிய விஷயங்கள்ல இருந்து கூட பல இடங்களில் முரண்பட்டு நின்றார். அம்பேத்கர் கடைசி வரைக்கும் வெள்ளையர்களை நம்பியவர். இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அம்பேத்கர் சுதந்திர போராட்ட வீரரா? சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் மறைக்கிறீங்க? சில விஷயங்கள் பேசணுங்க ஓப்பனா. அம்பேத்கரோட ஐடியாலஜியில் இருக்க ஃபிளாஸையும் நீங்க பேசலாம். அம்பேத்கர் ஒரு விமர்சனம் நீங்க எடுத்து வச்சால நீங்க ஜாதி வெறியன் சங்கி அது என்னமோ நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல அப்படின்ற ஒரு, அதனால நிறைய பேர் பேச மாட்டாங்க, அப்படியே பேசிட்டு போறாங்க. பேச வேண்டியதை பேசித்தான் ஆகணும். அப்ப அவரோட பெருமைகளையும் பேசணும் இல்லையா? என்ன சரியா பண்ணிருக்காரு? நீங்க பெருமைகளை நீங்க பேசுறதுக்கு நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்கல்ல. சட்டத்தை ஏற்றினார் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த சட்டங்கள்லாம் அவருடைய மேற்பார்வையில அது வந்தது. ஆனா அதுக்கு அவர் கிரெடிட் முழுசா எடுத்தாரா? நீங்க கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனது கைகளை கட்டி போட்டு விட்டு இந்த சட்டங்களை ஏற்றப்பட்டதுன்னு அவரே சொல்றாரு. உங்களுடைய கைகளை கட்டி போட்டுட்டு சட்டத்தை ஏற்றிருந்தாருன்னா அந்த சட்டத்துக்கு ஏற்றிய கிரெடிட் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இந்த கேள்வி வரணுமா வராதா? ஏதாவது ஒரு பக்கம் இல்லைங்க. அப்ப தப்பு இருந்துச்சுன்னா தப்புக்கும் நீங்க நான் தான் அப்படின்னு சொல்லணும்ல. தப்பு அம்பலப்பட்டு நிற்கும் போது மட்டும் எனது கைகள் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணா இது எஸ்கேபிசம் இல்லையா? அப்ப கிரெடிட் கொடுக்கும்போது இந்த கிரெடிட் எனக்கு கொடுக்காதீங்க, இங்க இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுங்க, ஏன்னா எனது கைகளை கட்டி போட்டு அவர்கள் தான் இந்த சட்டத்தை ஏற்றினார்கள், அங்கதானே கிரெடிட் கொடுக்கணும். கிரெடிட் கொடுக்கும்போது முதல் வரிசையில அந்த கிரெடிட்டை வாங்கிக்கிறாரு அம்பேத்கர். ஆனா எதிர்ப்பு வரும்பொழுது எனது கைகள் கட்டப்பட்டிருந்ததுன்னா யார் தான் எழுதுனது? இந்த கேள்வி வருமா வராதா? அங்கதான் நான் சொல்றேன், அம்பேத்கர் அவரை பற்றியான விமர்சனம் இன்னைக்கு நிறைய பேர் அதை பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். அம்பேத்கர் முழுக்க அதிகார வர்க்கத்துடைய ஒரு கையாளாகத்தான் கடைசி வரைக்கும் செயல்பட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதிகாரத்தை நோக்கியே தான் அவரோட செயல்பாடு இருந்தது, பதவிகளை நோக்கியே தான் அவரோட செயல்பாடு இருந்தது. ஏன்னா அவர் பிலீவ் பண்ணாரு பதவி இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும், பதவி இருந்தாதான் மரியாதைங்கிற அந்த இதை அவர் பிலீவ் பண்ணாரு. பதவியை நோக்கி தான் நகர்ந்திருக்காரு. அப்ப அவரோட நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை, திருமணம் அதெல்லாம் வச்சு கூட அவர் அரசியல் தான் நீங்க பாக்குறீங்க. அதெல்லாம் நாங்க பேச விரும்பல. நீங்க அதெல்லாம் நான் பேச முடியல. அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் பேசியிருக்கு. அதெல்லாம் என்ன பேசியிருக்காங்க அவங்க கிட்ட பேசி எனக்கு இந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க பெரியார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறப்போ அதை நீங்க எப்பவுமே எதிர்த்திருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி அதை பண்ண கூட எதிர்த்திருக்கீங்க. அதே மாதிரி இப்ப அம்பேத்கர் அப்படிங்கிறவரையும் ஒரு விமர்சனத்துக்குள்ளான பார்வையில பார்த்துதான் தமிழ் தேசியத்துல நீங்க அம்பேத்கர் அவரை மார்க்ஸையும் ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க ஏன் ஏத்துக்கணும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம மார்க்சியத்தை பின்பற்ற போறோமா? மார்க்சியம் தமிழ் சமூகத்துக்கு பயன்படுமா? அது ஒரு சின்ன ஸ்பார்க் இல்லங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இந்த இடத்துல தான் நீங்க குழம்பி போறீங்க. இங்க உலக இந்த கிரேட்டர் பார்வை உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இங்க சரியானவற்றை இங்க யாரும் பேசலாம், நல்லவற்றை யாரும் பேசலாம். அதுக்கு நீங்க மார்க்ஸ் தான் அதை பேசினாருன்னா அப்ப மார்க்ஸ்க்கு முன்னாடி யாருமே இங்க பேசலையா? அதேதான் பெரியாருக்கும் நீங்க சொன்னீங்க. அதேதான் இங்க சொல்றோம் எல்லாருக்கும். நீங்க ஒரு பிராண்டைஸ் பண்ணி ஒரு முகங்களை கொடுத்து உண்மையை மறைக்க பாக்குறீங்க. இதுதான் நடக்குது. எனக்கு என்னுடைய முன்னோர்கள் இருந்து எனக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு நடைமுறை இருக்குது, ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு. அதை சார்ந்து எனக்கு ஒரு நேஷனலிஸ்ட் பார்வை இருக்கு, ஒரு தேசியவாத சிந்தனை இருக்கு. அந்த தேசியவாத சிந்தனை நோக்கி நகர்ந்து போவதை தடுப்பது யாரு? தேசியவாத சிந்தனை உள்ள நகர்ந்து போகும்போது அங்க உள்ள குறுக்குசால் ஓட்டுற கருத்தியல் தான் இது எல்லாமே. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆனா எல்லாரோட படமும் போட்டுக்கிறாங்களே எல்லாருமே. அதுதான் பிழைங்கிறேன் நானு. அதான் பிழை அரசியல். பேசுவாங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். இவங்க கருத்தே பேச மாட்டாங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால், மார்க்ஸ் என்ன சொல்கிறார் என்றால், ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறார் என்றால், நீ என்ன சொல்ற முதல்ல அதை சொல்லு. நீ என்ன சொல்ற? அவங்கலாம் சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ற? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அம்பேத்கர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிட்டாரா? அவரு கவர்னர் வேணும்னு சொல்லி அடம்பிடித்தவர் தான் அம்பேத்கர். கவர்னர் ஆட்சி இருக்கணும், கவர்னர் ஆட்சி இல்லை அப்படின்னா இந்தியா உடஞ்சு போயிடும் சொல்லி பயப்பட்டாரு. இன்னைக்கு இந்தியா உடஞ்சிரும்னு யார் பயப்படுறா? நீங்களே சொல்லுங்க, யார் பயப்படுறா? இந்தியா உடஞ்சு போயிருங்க,
ஸ்டேட்டுக்கு வந்து ரைட்ஸ் அதிகரிச்சு கொடுத்தோம்னா இந்தியா உடஞ்சு போயிடும் யார் பயப்படுறா சொல்லுங்க. ரைட் விங் சங்கீஸ். அப்ப அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்ப இதுதான் நான் சொல்றேன். அம்பேத்கருடைய ஐடியாலஜியில எதாவது நமக்கு ஏற்புடையதா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பல இடங்கள்ல நமக்கு வந்து முரண்கள் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியில வந்து நான் வந்து வாண்டடா வலிஞ்சு திணிச்சு நான் வந்துன்னா என்னுடைய சமூகம் உடஞ்சு போயிருங்கிறேன் நான். நீங்க அம்பேத்கரை தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டான், கண்டிப்பா அம்பேத்கரை படிக்க ஆரம்பிப்பான். அம்பேத்கரை படிக்க ஆரம்பிக்குங்கிற பொழுது அவனுக்கு உள்ள எப்படி வந்து தமிழ் தேசிய சிந்தனை வரும்? அம்பேத்கரை படிச்சா தமிழ் தேசிய சிந்தனை வருமா? எப்படி அம்பேத்கரை படிச்சு எத்தனை தமிழ் தேசியவாதிகள் நீங்க உருவாயிருக்காங்க சொல்லுங்க. நீங்க யாரு அம்பேத்கரை படிச்சா? ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட திருமாவளவனே அம்பேத்கரை படிச்சா அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தை விட்டு ஓரம் போயிட்டு தமிழ் தேசியம் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரா இல்லையா? இப்ப வேற எந்த தமிழ் தேசிய தலைவரும் பேசுறதே இல்லையா? அம்பேத்கரை பேசுறாங்களே, அவங்க அம்பேத்கரை பேசலாங்க, அம்பேத்கரை படிச்சிருக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஓகே, படிக்கல. சும்மா வந்து எல்லாரும் அம்பேத்கரை தூக்கி வைக்க போடுறாங்களே. அப்ப அம்பேத்கரை வந்து ஒரு ஐக்கானா பயன்படுத்தினா பட்டியல் சமூகத்துல நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், உடனே அம்பேத்கரை தூக்கி போடு. இதெல்லாம் வந்து அப்படி இல்லை. நமக்கு எது சரியோ அதை தான் நம்ம பேசணும். அம்பேத்கரோட ஐடியாலஜி வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது பிரித்தாளும் சூழ்ச்சியாகத்தான் போய் நிற்கும். அது யாருக்காக அந்த நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எலைட்ஸ் அவங்களோட பங்குக்கு இவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க, அவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க, ஈஸியாக பிரிச்சுட்டு போயிடலாம். இதுதான் நடக்குது. அப்போ நான் கேட்குறேன், ஹிந்தியை வந்து தேசிய மொழியாக அங்கீகரிக்கணும்னு அம்பேத்கர் ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? ஒரு தேசிய அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களுடைய புரிதல் அவருக்கு இருந்தது என்றால் அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக? உனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்க மாதிரி அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அந்த ஐடென்டிட்டிலாம் வந்து விட்டு கொடுத்துட்டு வர முடியாது, அதனால எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தானே பேசணும். பட் ஏன் வந்து அவர் ஒரு படி மேலே போய் சான்ஸ்கிரிட்டை சொன்னாருங்க. அவரு சான்ஸ்கிரிட் இருக்கலாம்னு பேசினாருங்க. இது என்னங்க சொல்லுவீங்க நீங்க? இன்னைக்கு சான்ஸ்கிரிட்டை வந்து இது இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லணும்னு யாருங்க சொல்லிட்டு இருக்கா? ரைட் விங் சங்கீஸ் தான். அப்ப அம்பேத்கர் என்னங்க சொல்றது? நானு இல்லை, இப்போ அம்பேத்கரை பத்தி நீங்க ஏதாவது நம்ம பேசிட்டோம் இல்லை யாரா பேசினாலே அது டைரக்டா வந்து இங்க பிற்படுத்தப்பட்டவரை தாழ்த்தப்பட்டவரை பேசுற மாதிரி அது காட்டப்படுது அப்படிங்கிறீங்களா நீங்க? நான் அப்படி இல்லைங்க. நீங்க சிம்பிளா சொல்றேன். இங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு பகை சக்திகளாக தலித்தியவாதிகள் கட்டமைப்பது யாரை? இது வரைக்கும் யாரை கட்டமைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ் தேசியவாதிகள் தான். தமிழ் சமூகங்களை தான். தமிழ் தேசியவாதிகள் இல்ல, தமிழ் சமூகங்களை. திருமாவளவன் எந்த சமூகத்தை வந்து எதிர்த்து அதிகமாக அரசியல் பேசிட்டு இருக்காரு? எந்த கட்சி வந்து கூட்டணியில இருந்தா அந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு? பாமக. இருங்க பாமக. நான் கேட்கறது என்னன்னா, திருமாவளவன் அவர்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் பாமகவும் இவரும் ஒன்னா சேர்ந்து குடிதாங்கி பட்டம் இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் க்ளோஸா இருந்தீங்க. ஆனா நீங்க உங்களால ஏன் வந்து ஒரு புரிதலை சரி ரெண்டு சமூகமும் இணைந்தால்தான் இங்க வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு வலுவாக நிற்க முடியும் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம திரும்ப பிரித்தாலும் இடத்திலேயே போய் நின்றுட்டு இருக்கீங்களே. ரெண்டு பேரும் அங்கதாங்க பண்றாங்க. நான் பாமக வந்து புனித பட்டம் கொடுக்கல. நான் பாமக புனித பட்டம் கொடுத்து ராமதாஸ் அவரோட படத்தை போட்டுக்கோங்க நீங்க சொல்லல. சோ நான் இங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இங்க பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்குது இல்ல. இப்ப இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். தட் டசன்ட் மீன் நான் வந்து பாமக சப்போர்ட் பண்றேன்னு இல்ல. அவங்க சைடும் எத்தனையோ குறைபாடுகள் நடந்திருக்கு. எத்தனையோ இடத்துல வந்து அவங்களும் வந்து தமிழ் தேசியத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. பிஜேபி கூட்டணி வச்சது ஒரு எக்ஸாம்பிள். எந்த இடத்துல எதை பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அவங்க வந்து செல்ஃபிஷா தன்னோட கட்சிக்கு தன்னோட குடும்பத்திற்கு என்ன சரியோ இந்த நேரத்துல பாஜகவோட இருந்தா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், ஏடிஎம்கேவோட இருந்தோம்னா நமக்கு எந்த போஸ்டிங்கும் கிடைக்காது, எதுக்கு இவங்களோட இருந்துட்டு நம்ம தேவைன்னா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க. தமிழர்களுடைய உளவியல் மனம் இது எதையுமே உணராம இந்த வேலையை பண்றீங்க. அப்ப இது நெகட்டிவ் தானே? இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், அப்பவே நம்ம பேசியிருக்கோம். ஸோ பாமக நமக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ இங்க சென்ஸ் என்னன்னா, இங்க பிரிக்கிறாங்க பாருங்க. இந்த தேசியனம் உடைவதற்கு இவைகள் காரணமாக ஒரு கிரியா ஊக்கிகளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய பதிவு. இப்போ திருமாவளவனும் அதான் பண்ணுவாரு, ரஞ்சித்தும் அதான் பண்ணுவாரு. சரி, இப்போ ரஞ்சித் அவரோட படத்தையே எடுத்துக்கோங்க. நீங்க எத்தனை படத்துல அவர் யாரை எதிர்நிலையா காட்டுறாரு? எதிரிகளா யாரை காட்டுறாரு? காலா படத்துலலாம் கரெக்டாக தாங்க காட்டியிருக்காரு. சொல்றேன், நீங்க படத்தை எடுத்து படத்துல ரஜினியை நடிக்க வச்சதே அது எவ்வளவு பெரிய முரண் தெரியுமா? ஆமாங்க, அது எந்த டைம்ல ஸ்டெர்லைட்டுக்கு மனுஷன் வந்து உட்காந்து பேசி ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கிற டைம்ல திரும்ப கொண்டு வந்து அவரை வந்து காலா படத்துல கொண்டு வந்து அவர் வந்து மக்களுக்காக போராட்டம். அதுல வந்து ரஞ்சித் அவர் இன்னும் பயங்கரமான சிலவண்டு வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த காலா படத்துல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு பேசுவான். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சிவாஜிராவ் கேக்வாட் அவன் பேரு. சிவாஜிராவ் கேக்வாட் அவன் பேரா? ரஜினி பேரு. எதுக்கு அந்த போலீஸ்காரனுக்கு இப்ப மகாராஷ்டிரா தாங்க நடக்குது கதை. அது தாங்க ரஜினியோட எக்ஸாக்ட் பேரே எங்க வைக்கணும்? சிவாஜிராவ் கேக்வாடுங்கிறது ரஜினியோட பேருங்க, சொந்த பேருங்க. அந்த சொந்த பேரை அந்த போலீஸ்காரனுக்கு கொடுத்து அந்த போலீஸ்காரனை ஒரு தியாகி மாதிரி காட்டி நல்லவனா காட்டி ஏன் இல்ல ரஜினியை ஏமாத்தி ரஜினி என்ன அரசியல் பண்ண வந்தாரு?
சங்கி அரசியல். சங்கி அரசியலுக்கு அப்புறம் துணை போயிருக்கீங்களே நீங்க ஒரு பக்கம். அப்ப நான் இப்ப சொல்றது புரியுதா? அம்பேத்கரிய கருத்தியல் எங்க போய் நிக்கும்னு இதை தான் நான் சொல்றேன். அம்பேத்கரை படிச்சீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு மறைமுக ஆதரவை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். இதுதான் உண்மை. எப்படி ஆங்கிலேயர்களுக்கு பெரியார் பண்ணாரோ அந்த மாதிரின்றீங்க. சரி, இப்போ கமிங் பேக் டு இந்த ரஞ்சித்தோட அந்த ஸ்பீச், அந்த ஸ்டேஜ்ல இப்போ அவருடைய அரசியல் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்க. இது எங்க போகும்? ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் வருது. திருமாவளவன் தொடர்ந்து டிஎம்கே கூட தான் பயணிக்க போற மாதிரி தெரியுது. இவர் வந்து நான் ஒரு அரசியல் சக்தியா வந்து மாறதுக்கான எங்க வாய்ப்பை வந்து கொடுத்துறாதீங்க, எங்களோட டிமாண்ட் நிறைவேற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ திருப்பியும் அப்படியே சாஃப்டா திருப்பியும் போய் திமுக கூட வந்து சேர்ந்துருவாரா இவரெல்லாம், இல்ல ஒரு தனியா அவரே ஒரு மூவ்மெண்ட் எடுத்துட்டு போய் திமுகவோட சேருவாரு அப்படின்னு நான் சொல்லல. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் தன்னை வளர்த்து கொள்வதற்கு ஒரு தனி இயக்கமாக பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு தன் ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல அவர் அடுத்தடுத்து வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதை நோக்கி அவர் நகருவார். அவர் வந்து இதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருப்பாராங்கிறது கேள்விக்குறி. அப்படியே மூவாயி ஒரு இயக்கம் போல ஒரு சப்போர்ட்டை உருவாக்கி ஒரு இதை உருவாக்குவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நீளம் இது பண்றாருல்ல. ஸோ அதன் மூலியமாக வரும் அந்த ஒரு அரசியலை கொண்டு வருவார். ஆனால் அந்த அரசியல் வந்து கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான அரசியலாக தான் இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து. எடுபடாது, எடுபட விட மாட்டோம். நாங்கள் எப்படி விடுவோம்? இங்கே திருமாவளவனோட அவருடைய அரசியலுமே இன்னைக்கு ஏன் எனக்கு திமுக அப்படியே அவர் போய் ஒட்டிகிட்டே இருக்கிறாரு? அவரால் அங்கே தனிச்சு நிற்க முடியல. ஏன் நடுவில் திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர்னு சொல்லிட்டு வந்தால் செருப்பால் அடிப்பெல்லாம் பேசி பிரச்சனையாச்சு. ஞாபகம் இருக்கா? தன்னோட சமூகத்தையே தானே திட்ட வேண்டிய இடத்துக்குலாம் தள்ளப்பட்டிருக்காரு திருமாவளவன். ஏன்? தமிழ் தேசிய அரசியல் வேரூன்ற தொடங்கி விட்டது. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றும் புதுசாலும் தெரிவிக்கல. அது எங்களோட மரபுல, எங்களுடைய டிஎன்ஏல, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அதுக்கு தண்ணி தான் நாங்கள் ஊற்றுறோம். இருக்கிற அரசியல் தான். அந்த மரத்துக்கு நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். மரம் உருவாக்கி இங்கே நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கீழே இருக்க இந்த கலையெல்லாம் காணாமல் போயிடும். இவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இப்போ உணர்ச்சி பூர்வமா அதுவும் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு 1000 வருஷம் இல்ல 500 வருஷமோ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அது வந்தாதான் தெரியும் சரியா அந்த வழி. அப்படி இருக்கிறப்ப உணர்ச்சி பூர்வமா தான் தாழ்த்தப்பட்டோர் இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லாம் இதை பார்க்கும். அவங்க இதை எமோஷனலா இந்த அரசியல் தான் நம்மளுக்கு கரெக்ட்னு நம்பி அதுக்குள்ள வந்து போவாங்களா, இல்ல புரிஞ்சிட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் தேசியம் பக்கம் தாங்க வந்து நிற்பாங்க. ஏன்னா இந்த எமோஷனலா அரசியல்லாம் அவங்க உள்ள போய் பார்த்தவங்க தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசிய அரசியலை இன்னைக்கு ரஞ்சித் கையில் எடுக்கிறாரு. கரெக்டா? இப்போ திருமாவளவர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க சமூகத்துக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன பெருசாக மாறிடுச்சுன்னு கேளுங்க. என்ன பெருசாக மாறிடுச்சு? இவங்க யாராவது வந்து உளவியல் ரீதியாக இந்த மக்களை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்களா? பொது சமூகம் பொதுவாகவே பட்டியல் சமூகம்ங்கிறது வந்து பிரிச்சு பார்க்காத ஒரு தன்மைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா? அதை நோக்கி ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கா? அதனாலதான் இவர் வராரு. வரல, அதனாலதான் ரஞ்சித் வராரு. இப்ப இவர்கிட்ட இருந்து இவர் என்னத்தை மாத்தி இப்ப என்ன போறாரு? இவங்க 2 பேருமே ஐடியாலஜியா எடுத்தது யார? அம்பேத்கர். என்ன மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இங்கே ஒரு விஷயங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே இந்த அடையாள அரசியல், பிம்ப அரசியல்னு ஒன்று இருக்குது. இந்த பிம்ப அரசியலை போட்டு நீங்கள் உடைங்க. முதல்ல ரியாலிட்டி வேறங்க. அம்பேத்கர் இதெல்லாம் பிம்பமாகத்தான் கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட கட்டமைக்கிறாங்க. மக்களுக்கு அம்பேத்கரை எல்லாரும் படிக்கல. இவர் ஒருத்தர் தாங்க நமக்காக போராடினாரு, இவர் மட்டும் இல்லைனாங்கன்னு சொல்லி 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 இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு வந்து உருவாக்கிட்டாங்க. புரிதலை? அப்போ என்னன்னா, அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அம்பேத்கர் ஃபோட்டோ வரைஞ்சி வை, சிலையை வை, அம்பேத்கர் சிலையை வை, அது வை, இதை வை. அப்போ என்னன்னா ஒரு அரசியல். ஆனால் அந்த லீடர் வந்து அவர் தமிழ் லீடராக இருக்க மாட்டாரு. இப்போ அதே போல் தமிழர்களுக்காக அம்பேத்கர் காலகட்டத்தில் இந்த ரெட்டமலை சீனிவாசன் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிச்சிருக்கீங்க? எம்சி ராஜாவே நீங்கள் பிடிச்சது கிடையாது, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் நீங்கள் தூக்கி பிடிச்சது கிடையாது. ஏன்? அது யார் அதிகமாக பேசிகிட்டு இருக்கா? தமிழ் தேசியவாதிகள் அதிகமாக பேசினதுக்கப்புறம் ஒப்புக்கு சப்பாவை நீங்களும் தொட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நான் தான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே தமிழர்களுக்கான முகங்களாக தமிழர் அல்லாதவர்களுடைய முகங்கள் இருக்கணுங்கிறது ஒரு வஞ்சக அரசியல். அந்த வஞ்சக அரசியலை தான் இங்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அது ரைட் விங்காக இருந்தாலும் சரி, லெஃப்ட் விங்காக இருந்தாலும் சரி, மாற்றி தமிழர் அல்லாத கருத்துக்கள், தமிழர் அல்லாதவர்களை கொண்டு வந்து இங்கே பிம்பத்தை படுத்திக்கிட்டே இருக்கிறது. நம்ம அதை பார்த்துட்டு அவங்க மட்டும் இல்லைன்னா, இவங்க மட்டும் இல்லைன்னான்னு சொல்லிட்டு இந்த ஒரு குழப்ப அரசியலுக்குள்ள மாட்டிகிட்டு இருப்போம். முழுமையாக ஆய்வு பண்ணுங்க அம்பேத்கரை. நான் சிம்பிள் ஆஸ் தட்டுங்க. ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவு எப்படிங்க நின்றுக்க முடியும்? நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபர் வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஆதரவாக எப்படி நிற்க முடியும்? வெள்ளைக்காரன் செய்யாத தவறுகள் ஏதாவது இருக்கா?
நீங்களே கொஞ்சம் யோசிங்க. எப்படி வெள்ளைக்காரன் கொடுத்த பதவிகள்லையும் வெள்ளைக்காரன் கொடுத்த மரியாதையிலையும் வெள்ளைக்காரன் கூட ஒரு இணக்கப்போக்கையும் அவரால் தொடர்ச்சியாக பேண முடிஞ்சது. இங்கே வந்து தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், தன்னுடைய மக்கள், தன்னுடைய மொழி பேசக்கூடியவன் வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கிகளுக்கு செத்துக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவில். அந்த நேரத்தில் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக நின்று கொண்டு வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நபரால் பேசி கொண்டிருக்க முடியும் என்றால் அவரை நீங்கள் எப்படி வந்து விடுதலைக்கான ஒரு நபராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? காந்தி செஞ்ச தவறுங்க, அல்டிமேட்டாக காந்தி செஞ்ச தவறு. அம்பேத்கருக்கு வந்து திரும்ப பதவியெல்லாம் கொடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெள்ளையர்கள் வெளியில் போனதுக்கப்புறம் அம்பேத்கரை இவங்க கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தார்கள் என்றால் அம்பேத்கருடைய இமேஜ் இல்லாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சும்மா இல்லாமல் அவரையும் கூப்பிட்டு வந்து சரி அவரையும் சேர்த்துக்கிட்டு பண்ணுவோம்னு சொல்லி அவங்களோட சேர்றாரு. வெள்ளைக்காரனுக்கு கூட நின்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அம்பேத்கர் பவர்ல அவன் இருந்த வரைக்கும் அவனை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக நின்று காங்கிரஸை ஃபுல்லாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஒன்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அப்படியே திரும்ப வந்து காந்தியோட சேர்றாரு, காந்தியோட சப்போர்ட்டிவாக மாறுறாரு, காந்தி மூலமா திரும்ப காங்கிரஸ்குள்ள வராரு. என்ன மாதிரியான அரசியல் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் அம்பேத்கர் வந்து யாரும் பேசுறது இல்லை. அப்படி பேசாம விட்டு பயந்து அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, இவங்களுக்கு நம்மள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து இதை பேசாமல் விட்டதுனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தமிழன்னு உணர வேண்டியவன் எவனுமே தமிழன்னு உணர மாட்டேங்கிறான். அனிதா தமிழ் பெண்ணு, நீட்டுக்காக அனிதா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசும் பொழுது தமிழ்னு சொல்லிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் தானே இந்த ரஞ்சித் அவர்கள். பொதுவாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் யாருமே பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண்ணுன்னே பார்க்கலையே, நம்ம பொண்ணு தானே பார்த்தாங்க. அந்த இடத்துல பிரிவினையை கொண்டு வந்து பேசுனது யாரு? நீ அந்த பிரிவினையை அங்க உருவாக்குவதன் மூலமாக அங்க யாருக்கு நீங்க ஆதரவா மாறுறீங்க? யாருக்கு ஆதரவா மாறுறாரு? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல. நான் அதை தான் சொல்றேன். அம்பேத்கரிய கருத்தியல்களும் அம்பேத்கரிய வாதமும் திரும்ப யாருக்கு ஆதரவா போய் நிற்கணும்? இந்திய ஏகாதிபத்திய சிந்தனைக்கு தான் ஆதரவா போய் நிற்கும். ஏனால் அம்பேத்கரே ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக நின்றவர் தான். சரி, ஸோ இந்த இடத்துக்குள்ள இருந்துட்டு அம்பேத்கரை நான் தூக்கிட்டு வரேன், நான் தான் கரெக்டான அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிட்டு ரஞ்சித் வரும்பொழுது நம்ம இப்போ ரஞ்சித்தை போட்டு அவரோட பிம்பத்தை உடைக்கிறது. ரஞ்சித்துக்கு அவர் படத்தை டைரக்டர், அவருக்கு பிம்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே அம்பேத்கரி பிம்பம் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் இனிமேல் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது கேள்வி கேட்காம இருந்தால் இங்கே தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய கட்சிகள் நடத்துறவங்களுமே அந்த அம்பேத்கரை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல. தனியாவே அப்போ ஒரு காணொலியில என்னோட கேள்விகள் நான் நியாயமா என்னோட சந்தேகங்கள் கேட்கிறேன். அப்போ நீங்க உங்களுக்கு பதில். ஸோ ரஞ்சித் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரஞ்சித் வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. திருமாவளவனால ஒழுங்காக செயல்பட முடியாத ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸ் அவர் பயன்படுத்திக்க பார்க்குறாரு. ஆனால் அதே ரஞ்சித்தை கூப்பிட்டு குறிஞ்சாங்குளத்தில் வந்து காந்தாரியம்மனுக்கு கோயிலை கட்டுன்னு சொல்லி பாருங்க, தெரிச்சு ஓடிடுவார். அதை பற்றி பேச சொல்லுங்க முதல்ல. கேட்டிருக்கீங்க, பார்த்தாருன்னா ஒரு வேலை பேச மாட்டாருங்க அவரு. பார்க்கலாம், பேசவே மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். உண்மையான ஆதிக்கத்துக்கு எதிராக இவர்களால் குரல் கொடுக்க முடியாது. நீங்கள் நினச்சா கட்டலாம்ல, இப்போ ஏன் கட்டாமல் உட்காந்துருக்கீங்க? நீங்கள் நினச்சா கட்டலாம்ல. இந்த சமத்துவம் பேசுகிறோம். இப்போ திமுகவோட கூட்டணியில் தானே இருக்காரு திருமாவளவன். நினச்சா திமுக கிட்ட ப்ரெஷர் கொடுத்து அங்கே ஒரு கோயிலை கட்டி விட்டுருங்க. இவங்க தமிழ் தேசியவாதிகள் சும்மா நான் நோண்டிகிட்டே இருக்காங்க, எல்லாம் ஒரு சொரிஞ்சுட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் காந்தாரியம்மன் கோயில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எங்களால் பதில் கொடுக்க முடியல. அதுக்காகவே ஒரு கோயிலை கட்டி விட்டுருங்களேன், கேட்க சொல்லுங்க திருமாவளவன் வர. இல்லை ரஞ்சித் வந்து எல்லாம் படம் எடுக்கிறாரு, இப்போ தங்கலான்லாம் படம் எடுக்கிறாரு. அது என்ன படம் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். அது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. காந்தாரியம்மன் வச்சு ஒரு படத்தை எடுங்க. காந்தாரியம்மன் கோயில் கட்டுற அந்த நிகழ்வு அது இன்னும் பயங்கரமாக மக்கள்கிட்ட போய் பரப்பி விடுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ அதுதான் கேள்வி. இங்கே உண்மையான ஆதிக்கத்துக்கு எதிராக இவர்கள் யாரும் நிற்க போவதில்லைங்கிறது தான் அதுக்கான பதில். அது ஸோ ரஞ்சித், திருமாவளவன் இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ்டு தான். அதனால் அப்படி தான் உங்களை பார்க்கணும். பிரித்தாளும் சூழ்ச்சியில் தமிழ் சமூகத்துக்குள்ளே யார் பேசினாலும் அவர்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல தான் வைக்கணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. நாங்கள்லாம் மாண்ட பரம்பரை, நாங்கள் மட்டும்தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல சாதிய கட்சிகள், அதுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களும் ஒரு விதமான பிரித்தாளும் சூழ்ச்சி. இங்கே வந்து இவங்க ஒரு வேற மாதிரி இவங்க நம்மளாம் ஒடுக்கப்பட்டு விட்ட உறவுகளேன்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. அவங்களாம் நாமலாம் ஆண்ட பரம்பரை உறவுகளேன்னு அவங்க பேசுறாங்க. சத்திரியன் இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி தான். ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே தமிழர் அப்படிங்கிற அந்த ஒருமை, நம்மளாம் ஒன்று, நம்மளாம் சமம், நம்ம தான் நம்ம இதை உருவாக்கிக்கணும், நம்மளாம் ஒன்று சேர்ந்தாதான் நமக்கு சக்தி வரும், பவர் வரும், பேசவே மாட்டாங்க.
ஸோ இந்த இடத்துல தான் நான் எல்லாமே முரண்படுறேன், அதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து திமுக எடுத்து பேசினாரு. பட் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் அவங்களோட கருத்துக்கள் என்ன பதிவிட போறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.